அஷ்ஃபா ஸ்கிரீன் வந்துக்குதா? விளங்கிட்ட. போன்ல வந்தீங்களா லெப்ட்ல வந்தீங்களா? போன்லயா? சரி, பேசுற சவுண்ட் கேக்குதானே? பரவாயில்ல. சரி, ஓகே, பிஸ்மில்லா. இந்த லாஸ்டா இது ஓதி கொண்டிருக்கிற வீட்டுல வீட்டுல லாஸ்டா விலங்கல்ல ஓதி முடிஞ்சு 30 ஓதிட்டு அப்படியா? ஓகே, அப்ப எனக்கு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல சில வசனங்களை போட்டிக்கிறேன். இதை ஓதுங்க, எப்படி ஓதிக்கணும்? வீட்டுல ஓதிக்கிற மாதிரி தான் ஓதணுமா? வாசிக்கப்படாது. أنعمت عليهم وامرأته حمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس يستوفون. யார்கிட்ட ஓதின? மதரசால ஓதின. பள்ளி வசதிட்டே ஓதின? சின்னத்துல அவர்தான் ஓதின. இப்ப இந்த மருசா அங்க போற பாட்டி மருசா போற அப்படியா? இல்ல, அப்ப அதுக்கப்புறம் எங்க ஓதின? நீங்க பாட்டி தெலங்கல்ல உங்களோட சவுண்ட் டிஸ்டர்ப் கொஞ்சம் பிரச்சனையா தான் நிக்குது. சரி, இந்த இதே மோதும் பாப்போம். நல்லா புஷ்பா. இப்போ அவங்களோட கவரேஜ் பெய் திட்ட மாதிரி தான் விளங்குது. சவுண்ட் லேக் ஆகி வருது, விட்டு விட்டு வருது. ஹலோ அஷ்பா, உங்களோட சவுண்ட் வந்து விட்டு விட்டு வருது. சத்தா கொஞ்சம் லீவ் ஆகிட்டு கொஞ்சம் ஆகி பாருங்க. உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. கவரேஜ் போய் தெரியா? கொஞ்சம் லீவ் ஆகிட்டு கொஞ்சம் ஆகி பாருங்க. அஷ்பா, சரி. நான் பேசினா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகி தான் கேட்குது. அது பிரச்சனை இல்லை. அது கவரேஜ் பிரச்சனை ஆகி தான் அந்த பிரச்சனை ஆகிறது. கொஞ்சம் டிலே, ஒரு 2-3 செகண்ட் உங்களுக்கு லேட்டாக தான் கேட்குமா? கொஞ்சம் நீங்க இருந்து பதில் சொல்லுங்க, அவசரப்பட தேவையில்லை. அப்படி என்ன சரி விலங்கல் சொன்னா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. உங்களோட சைட்லாம் பிரச்சனை. அப்போ நீங்க பேசுறது எனக்கு கேட்காம போகும். அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அப்போ அதை கொஞ்சம் கேட்டு உங்க லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆனா கவரேஜ் பெரும்பாலும் ஓகே ஆகும். அதை பார்த்துக்கொண்டா சரி. 2வது வசனத்துலேருந்து ஒதுங்க. 2வது வசனத்துலேருந்து. حتى زرتم المقابر يومئذ يصدر الناس أشتاتا سلام هي حتى مطلع الفجر أرأيت إن كذب وتولى وفرعون ذي الأوتاد. சரி, உங்களோட மொழிமாவோ அவங்களுக்கு அசரத்தை ஓய் தந்தது. அவங்க வந்து சும்மா ஓய் தந்தாங்களா அல்லது உச்சரிப்பு பழக்கினாங்களா, சட்டங்கள் சொல்லி தந்தாங்களா? இல்லாட்டி ஒண்ணும் இல்லையா? பார்த்து ஓதின அப்படியா? குரானை பார்த்து ஓதின அப்படியா? ஹஸ்ரத் வந்து சும்மா சொல்லித்தாங்க. ஆஹா, மதரசால எந்த நாளும் வெள்ளிக்கிழமை தஜ்வீத் பாடம் இந்த
அப்போ ஒன்றும் தஜித் பாடத்தில் ஒன்றும் ஓத இல்லையே நீங்கள் ஓதினத்தில் ஒன்றையும் எந்த வசனத்தை வசன ஒன்றையும் தஜித் ஓத இல்லையே பாடமாக வச்சு சட்டமெல்லாம் அப்படியா அஸ்பா أو எல்லா சட்டமும் பாடமா أو என்ன சட்டமெல்லாம் பாடம் أو إخلاص إخلاص إخفاء ஆ إدراك إقلاب أه، அப்போ ஏன் அதெல்லாம் ஓதல்ல உதாரணத்துக்கு இப்போ இதில் இருக்கிற சட்டம் என்ன பார்ப்போமே சட்டம் படித்தானே எல்லா பேரும் சொல்லி சட்டத்தில் أه، இது என்ன சட்டம் இருக்குது أمم، إدغام இதுதான் அப்படியா உங்களோட மதரசால சட்டத்தை படி தந்துட்டு ஓதல்ல வச்சு கேட்டாங்களா அல்லது சட்டத்தை பாடம் கேட்டாங்களா சட்ட பாடம் சட்டம் பாடம் தான் கேட்டேன் ஓதுறதுல பழக்கல அப்படியா கேட்கல ஓடத்துல கொஞ்சம் பழக்கினேன் கொஞ்சம் தான் பழகினேன் அது பிறகு நீங்க போகல அப்படியா ம்ஹும். ம் ஹாய் இந்த இப்போ நான் சில சில விஷயங்களை கேட்டுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அஷ்பா இப்போ இன்றைய பாடங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நாங்க தான் கூட பேசுறோம் சொல்லித் தருவோம் எல்லாம் சரியா போக 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 நாங்க பேசுறது ம், முழுமையாக குறைஞ்சி முழுமையாக நீங்க தான் இந்த கிளாஸ்ல ஓத போறாள் சரியா உங்களோட அ, மறுசால மாதிரி உங்களோட ஹசரத் ஓய்தர நாங்க நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இல்ல எங்கட பாடம் நீங்க தான் ஓதுவீங்க நாங்க தான் கேட்டுக்கொண்டிருப்போம் அப்ப யாரு ஆ, கவரேஜ் வைக்கணும் நான் உங்களோட சைட்ல தான் கவரேஜ் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கணும் அதை எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களோட ஓதலை ஈஸியா பிடிச்சு கொள்றதுக்கு வசதி ஆகிக்கும் சரியா நாங்க எங்களை சைட்ல அ, இருந்து ட்ரை பண்ணிக்கிறோம் முடியுமான வரைக்கும் அதை சீர் பண்ணி தாரதுக்கு ஆகவே கட்டாயம் இப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த டைம் பிரச்சனை இல்லை அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கவரேஜ் நல்ல மாதிரி அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி அ, அதுல நாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறோம் என்றால் எங்கள்கிட்ட முதலாவது பேசிக் லெவல் ஒரு லெவல் இருக்கிற இதுல உங்களுக்கு ஃபெஸ்ட் பார்ட் எல்லாம் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அதாவது அ, எழுத்துக்கள் அறிமுகம் என்று சொல்லி பகுதியை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆக நாங்க இது ஃபுல்லா நான் உங்களுக்கு ம், சொல்லி தர மாட்டோம் இதெல்லாம் விட்டு போட்டுருவோம் சரியா அ, செகண்ட் பார்ட்ல தான் எழுத்துக்கள் உச்சரிப்பு என்ற பகுதியில உங்களுக்கு இதுலயும் சில விஷயங்கள் தெரியும் படிச்சுக்கீங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ண நேரம் வெரி கிளியர் ஆகவே எழுத்துக்கள் எழுத்துக்களாக ஓதுறதோ சொற்கள் சொற்களாக ஓதுறதெல்லாம் உங்களுக்கு பாடமா வராது இப்ப நீ கடைசியா ம், ஓதி காட்டினீங்களே வசனங்களாக ஓதி காட்டினீங்க தானே அந்த அ, வசனங்களாக ஓதி காட்டின பாடத்தை தான் உங்களுக்கு நாங்க பாடமா ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா வசனங்களாக அ, ஓதணும் அதுல நீங்க மதரசால சட்டம் மட்டும் படிச்சீங்களா எழுத்துக்கள் உச்சரிப்பு முறைன்னு சொல்லி ஒன்று படிச்சீங்களா எப்படி சட்டம் மட்டும் தான் படிச்சீங்க சட்டங்கள் மட்டும் சரி அ, அப்ப நாங்க சட்டங்கள் படிக்க முன்னாலதான் ஒவ்வொரு எழுத்தையும் என்ன வடிவத்துல உச்சரிக்கணும் என்ற பகுதியை படிப்போம் ஒவ்வொரு எழுத்தா தான் படிப்போம் ம், அலிஃப்லேருந்து யா வரைக்கும் எழுத்துக்களை டாக்கட் பண்ணி எழுத்துக்களை படிப்போம் படிக்கிறதுங்கிறது பாடமாக்குறதா இருக்காது குர்ஆன் வசனத்தை நாங்க ஓதி ப்ராக்டிஸ் பண்றதா தான் நிற்கும் இப்ப நீங்க ஓதுனீங்களே இப்படியே தான் ஓதி ஓதி தான் பழவீங்க சரியா கோப்பியில் நோட்ஸ் அ, எடுக்கிறது பாடமாக்குறது பாடம் தாரது திருப்பி அதில் எக்ஸாம் வைக்கிறதெல்லாம் வராது உங்களோட ஓதல் தான் நான் பார்ப்போம் அதுக்கு அ, அதுக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களோட வீடியோக்களை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம் நான் கேள்வியும் கேட்பேன் அ, எப்படி இப்படி ஓதுனா பிழை இப்படி ஓதுனா சரி ஏன் பிழை ஆச்சுது ஏன் சரி ஆச்சுது எல்லாம் கேள்விலாம் கேட்பேன் அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் கட்டாயம் பழைய கிளாஸுகளோட வீடியோ கட்டாயம் கேட்டு அதுல என்ன பிழை என்ன சரிங்கிற எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணணும் சரியா அ, செகண்ட் லெவல்ல தான் நாங்க இன்ஷா ம், அல்லாஹ் நீங்க சொன்னீங்களே தஜீப் சட்டம் சொல்லி இது மிஃபான்னு சொன்னீங்களே அ, அதுகளை பத்தி நாங்க படிப்போம் அதுவும் நாங்க உங்கள்கிட்ட சட்டத்தை பாடம் கேட்க மாட்டோம் சட்டத்தை ம், பாடம் கேட்க மாட்டோம் குர்ஆன்ல தான் கேள்வி கேட்போம் ம், சரியா ஓதுற குர்ஆன்ல தான் உங்களுக்கான கேள்விகள் வரும் அதுல தான் நீங்க எங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அதை விளங்கப்படுத்தணும் எப்படி ஓதணும் என்று சொல்லணும் அப்படித்தான் ஓதணும் அப்படி பிழையா ஓதுனா பிள்ளை தான் சொல்லணும் அதை சரியா அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன அ, செய்வோம் உங்களுக்கு உங்களோட கையில இருக்கிற குர்ஆனை நீங்க பார்த்து ஓதுறதுக்கு உங்களை நாங்க அனுமதிப்போம் அது வரைக்கும் நீங்க உங்களோட குர்ஆனை பார்த்து ஓத இயலாது உங்களோட கையில குர்ஆனி தானே ம், அ, அதை பார்க்க இயலாது சரியா ம், இப்ப உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலையும் நீங்க முழுமையாக பூர்ணப்படுத்துறீங்களா அதுக்கு பின்னால உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட கையில இருக்கிற குர்ஆனை உங்களுக்கு பார்த்து ஓதலாம் பார்த்து தான் ஓதணும்
உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்து ஓதே இல்லாது அதுக்கு ப்ரோ. அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். உங்களோட கையில் இருக்க குர்ஆனை தான் நீங்கள் பார்க்கணும். அது என்ன குர்ஆனில் எப்படி ஓதணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லித் தருவோம். அதுக்கு பின்னால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுறேன்னு சொன்னால் ஹிஃபுல் பண்ணுறதுக்கு போகலாம். அல்லது முழு குர்ஆனையும் ஒரு முறை பார்த்து ஓதி சரியான உச்சரிப்போட ஓதி பழகிட்டு போகணும் என்றாலும் போகலாம். அதோட உங்களோட பாடம் முடியும். இதுதான் எங்களோட பாடத்தில் உள்ள விஷயம். சரியா விளையினா? ஓகே. ஹைர். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசினதை நான் உங்களுக்கு ஒரே சார்ட்ல போட்டு ஒரே பேஜில் போட்டு காட்டிக்கிறேன். இதான் உங்களோட பகுதி. சரியா? இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல கடைசி ஆகிக்கிற இந்த வேர்சஸ் வசனங்கள் அல் குர்ஆன் வசனங்களை ஓத பழகுற இந்த பகுதியிலிருந்து தான் உங்களோட சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். மற்றது எல்லாத்தையும் நீங்க வீட்டில் ஏதோ ஒரு வகையில முடிச்சு வந்துக்கிறீங்க. சரியா? ஹைரன். அடுத்தது எங்களோட டார்கெட் வந்து உங்களுக்கு உங்களோட கையில் இருக்கிற உங்களோட உருவான சரியான முறையில் தஜ்வீத் சட்டங்களை பேணி உங்கள்ட்ட இருக்கிற டோனில் உருவான உங்களுக்கு ஓத பழக்கிறது தான் டார்கெட். தஜ்வீத் சட்டத்தை பாடம் கேட்கறதில்ல டார்கெட். சரியா? தஜ்வீத் சட்டத்தை எக்ஸாம் வைக்கிறதில்ல டார்கெட். என்னத்தை படிக்கிறீங்களோ அதை உங்களோட ஓதல்ல கொண்டு வரதான் எங்களோட டார்கெட். எனவே இதுக்கு மேலதிகமாக எங்கள்கிட்ட துவா பாடம் மதிஸ் பாடம் ஒன்று நடக்காது. சரியா? துவா பாடம் நடக்காது. முழு குர்ஆனையும் பாடமாக்கி பாடம் தந்துட்டீங்கன்னா கேக் வெட்டி கொண்டாடிட்டு போறதெல்லாம் ஒன்று நடக்காது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நீ கிளாஸ்ல இருக்கணும். அதுக்குள்ளால இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை சரியா ஓதி பழகிட்டு எங்கிட்ட இந்த அவசரமா நீங்க கலந்து போகணும். என்றால் அடுத்த ஆக்கள் அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணணும். சரியா? இதுதான் எங்கிற முழுமையான டார்கெட். அடுத்த முக்கியமான விஷயம், கிளாஸுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு நீங்க ரெடி ஆகிங்க. சரியா? உங்களோட டிவைஸ்ல சார்ஜுகள்ல நெட்ஒர்க்குகளோ கட்டாயம் பார்த்துக்கோங்க. நெட்ஒர்க் கட்டாயம் பார்த்துக்கோங்க. பெரிய பிரச்சனை அதான். சரியா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து டைமிங் எங்களுக்கு மிச்சம் லிமிட்டட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு 25 மினிட்ஸுக்கு அல்லது ஹாஃப் அன் ஹவர்ஸுக்கு டைம் ஒதுக்கிப்பாங்க. அடுத்த கிளாஸ் எல்லாம் சரியா 20 மினிட்ஸுக்குள்ளால அந்தந்த கிளாஸ்ல நாங்கள் உங்களோட பேச வேண்டிய உங்களுக்கு பழக்க வேண்டிய முழுமையான உச்சரிப்புகளை பழக்கிறது எங்களுக்கு சுமத்தப்பட்டது பெரிய பொறுப்பு. ஆகவே அதுக்குள்ள நான் உங்களுக்கு தரத்தை முழுமையா தரணும். அப்ப அதுக்கு உங்களோட சைட்ல இருந்து என்ன செய்யணும்? கட்டாயம் நெட்ஒர்க்ல இஷ்யூ இல்லாம கட்டாயம் இருக்கணும். அடுத்தது போன் இப்ப கையிலே ஆகிக்குது இல்ல. இல்ல. ஓகே. அப்போ போனை ஸ்டாண்ட் பை ஒரு இடத்துல வச்சுட்டே கிளாஸ்ல ஜாயின் ஆகுங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட நாங்கள் சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களோட உச்சரிப்புகளை ஓதல்களை சரி செஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். சைலண்டான பிளேஸ்ல இருந்துக்கோங்க. லீவ் தேவைன்னு சொன்னா ஏரியா பெர்மிஷன் எடுத்துக்கோங்க. இன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டா சரி. அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்படிதான் இன்னும் லீசன் இன்னும் வரலன்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணா அவங்க அதை லீவா கவுண்ட் பண்ணி கொள்வாங்க. அதுக்குரிய விஷயங்களை பார்த்துக்குவாங்க. ஏலியா இன்ஃபார்ம் பண்ணா சரி. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறீங்கன்ற வகையில உங்களுக்கு ஹோம் ஒர்க்குங்கிற ஒரு பார்ட் இருக்குது. உங்களுக்கு கிளாஸஸ் நடந்து கொண்டு போகிற டைம்ல இன்ஷா அல்லாஹ் அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எப்படி என்று. கட்டாயம் ஹோம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ஓதலை டெவலப் பண்ணிடலாம். ஹோம் ஒர்க்குங்கிறது மாதிரி சில மாதிரி சட்டத்தை பாடமாகிட்டு வரதில்ல ஹோம் ஒர்க், பாடமாகிட்டு வரதில்ல ஹோம் ஒர்க் எங்கட இல்லை. சரியா? நீங்க ரெடி ஆகிட்டு வரணும். ப்ராக்டிஸ் பண்ணி சொல்ற விஷயங்களை கேட்டு அதுக்கு ஏற்ற விதத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரதான் ஹோம் ஒர்க் ஆகிக்கும். சரி, ஏன் நாங்க ஹோம் ஒர்க் வச்சுக்கிறோம்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல புதிய கிளாஸ்ல பாடம் ஒன்று படிக்கிறீங்க. அந்த பாடத்துல இருந்து மட்டும்தான் ஹோம் ஒர்க் வரும். படிச்ச பாடம் ஒன்றுல இருந்து ஒரு பாடத்துல உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொண்டு வாட்ஸ்அப்லயோ ஏதோ சிஸ்டத்துல வரும். அதைத்தான் நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் உங்களோட போன கிளாஸ்ல அந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்கை கேட்டு அந்த ஹோம் ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க வீட்ல இருந்து. அந்த உங்களுக்கு ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு தான் கிளாஸ் இருக்கிற அந்த கெப்ல நீங்க என்ன செய்வீங்க? அந்த ஒரு நாள் கெப்ல தான் நீங்க பாடத்தை தயார்படுத்துவீங்க. தயார்படுத்திட்டு அடுத்த நாள் பாடத்துக்கு வர நேரம் புதிய பாடத்துல ஃபெஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் அந்த ஹோம் ஒர்க்கை தான் கேட்போம். அதுல நீங்க என்ன மாதிரி இருக்கிறீங்க, படிச்சதெல்லாம் விளங்கிக்குதா, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட ப்ராக்டிஸ்ல திருத்தம் இருக்குதா என்றெல்லாம் பார்ப்போம். ஒழுங்கான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா புதிய பாடத்துக்கு போக மாட்டோம். என்ன செய்வோம்? அந்த பழைய பாடத்தையே திருப்பி ரிவைஸ் பண்ணி அந்த பாடத்திலேயே உங்களோட உச்சரிப்பை பார்த்து உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவோம். அப்படி வார ஹோம்ஒர்க் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எல்லாம் ஓகே, சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் நீக்குதுன்னால் அவசரமாக நாங்கள் அடுத்தடுத்த பாடத்துக்கு போவோம். அப்போ அதில் விஷயம் என்ன? நீங்கள் எந்த அளவு தூரம் ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்களோ அந்த அளவு தூரத்துக்கு நாங்களும் ஓடுவோம். நீங்கள் எப்போ எல்லாம் தடுக்கி போடுறீங்களோ அப்போ நாங்கள் உங்களை அந்த இடத்துல அப்படி நிப்பாட்டி சொல்லி தந்து அனுப்புவோம். சரியா? எங்களோட ஆசை அவசரமாக ஓடணுமென்று தான், நிற்கப்படாது. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களோட கிளாஸ் டைமிங் தானே இப்போ 5:45
5:50னா 5:50னா 5:45. உங்களோட கிளாஸ் லிங்க் வந்து உங்களோட என்னோட சிஸ்டத்தில் செஞ்சுக்கிற எப்படி என்றால் உங்களுக்கு 5:45 ஓன் ஆகும். அஞ்சு 5:50 தானே கிளாஸ். அப்போ 5 மினிட்ஸ் முன்னுக்கு நீங்கள் ஜாயின் ஆகலாம். அதே லிங்க் வந்து எங்களுக்கு 5:50 என்றால் 5:58 வரைக்கும் அல்லது 59 வரைக்கும் என்ன செய்யும், அப்படியோ ஆன்லைன் எங்களுக்கு. அதுக்கு வரைக்கும் நீங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஜாயின் ஆகையும் இல்லை, வாட்ஸ்அப்ல எந்த மெசேஜும் வந்து இல்லைன்னு சொன்னா லிங்க் வந்து ஆட்டோவா போய்த்திரும், எங்களுக்கு போய்த்திரும், எங்கிட்ட இருந்து லிங்க் போய்த்திரும். எங்களுக்கு உங்களுக்கு அடுத்த ஆள்ட கிளாஸுக்குரிய லிங்க் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ அதனால நீங்க என்ன செய்யணும் என்றால், என்ன சரி இன்சிடென்ட் ஆகினா கட்டாயம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட்ல மெசேஜ் போட்டுடணும், இப்படித்தான் 5 மினிட்ஸ் டிலே ஆகும், ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் தான் அதுக்கு பின்னால் அவங்க செய்வாங்க. குறிப்பிட்ட டைமுக்குள்ளால கட்டாயம் மெசேஜை போட்டுக்கோங்க. ஏன்னால் கிளாஸஸ் வந்து ஒன்றுக்கு பின்னுக்கு ஒன்று கண்டினியூஸ்லியா லிஸ்ட்ல இருக்கிறதால எங்களுக்கு அந்த சிஸ்டத்தில் செஞ்சுக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அதுக்கு பின்னால் நீ திருப்பி ஜாயின் ஆகணும்னால் எங்களுக்கு மோர் தென் ஒரு ½ அன் ஹவருக்கு போகிறதா நாங்கள் அந்த லிங்குக்குள்ளே போயிடும், அதுக்கு முன்னுக்கு போயிடலாம். அப்போ ½ அன் ஹவருங்கிறது எங்களுக்கு பின்ன பெரிய பிரச்சனை. அடுத்தடுத்த கிளாஸஸ் பின்னுக்கால வந்து பிரச்சனையே போட்டுரும். ஸோ கட்டாயம் இன்ஷால்லா டைமுக்கு ஜாயின் ஆக இருக்கிறதுக்கு பாருங்க, சரியா? ஹாய். அடுத்தது அகாடமியில் வெக்கேஷன் இருக்குது, லீவு நாட்கள். ரமலான்ட முடிச்சிட்டோம், ஹஜ்ஜிட வெக்கேஷன் எங்களுக்கு ஈக்குது. இன்னும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இல்லை. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறா உங்களோட வாட்ஸ்அப் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படின்னு சொல்லி. 7 நாள் வெக்கேஷன் நிற்கும் எப்படியும். எனுவல் வெக்கேஷன் டிசம்பரில் 7 நாள் வெக்கேஷன் நிற்கும். மே டேயும் மீலா டேயும் வெக்கேஷன் ஆகிக்கும், 1 டே தான். இதெல்லாமே வேற என்ன சரி ஸ்பெஷலி வார வெக்கேஷன்ஸுகளை ஒஃபிஷியலாக அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கொண்டா சரி, சரியா? உங்களோட யூடியூப் சேனல் ஒண்டிக்கிற இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க தானே? ஆ, உங்களுக்கு உங்களோட பேர்லயே ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணப்பட்ட ஒன்று மீக்கிற. பண்ணல பார்த்தீங்களா? நீங்க இதுக்கு முன்னாடி முருகா கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆகிட்டு போய்க்கிறீங்க, சரிதானே? ஞாபகம் இருக்குதா? ரெண்டோ கிளாஸ் உண்டு உங்களுக்கு நடந்தது. அந்த வீடியோவும் அகாடமியோட சேனல்ல அப்லோட் பண்ணப்பட்டு தான் நினைக்கிறேன். அந்த ரெஜிஸ்டர்ட் நம்பர்ல தான், அந்த நீங்க உங்களுக்கு தரப்பட்ட அந்த நம்பர்ல தான் உங்களோட இந்த கிளாஸஸ் வீடியோவும் அப்டேட் ஆகும். அப்போ இது உங்களோட 3வது கிளாஸ். நீங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா விளங்கிக்கும், இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்ல, உங்களோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். பட் இது 3வது. காரணம் என்னென்றால் அதே ரெஜிஸ்டர்ட் நம்பர்ல தான் உங்களோட அந்த கிளாஸ் வந்து ஹெட் ஆகுது. உங்களுக்கு சொல்லி புதிய ஒரு பேர்ல புதுசாக திறக்க மாட்டோம், ஏன்னா உங்களோட பேர் ஆல்ரெடி ஹெட் ஆகிக்கிறதால. அப்போ நீங்க உங்களோட யூடியூப் சேனலை வச்சு தான் உங்களோட ஓதலை நீங்க நிறைய விஷயங்களை திருத்திக் கொள்ள வேண்டி வரும். ஏனெண்டா ஓதுறதுங்கிறது உங்களோட வாயோடு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட காதோடு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களோட கண்ணோடு தொடர்பான விஷயம், சரியா? அங்க போய்த்து நாங்க சித்திரங்கீறி கொண்டு கையால் எழுதி கொண்டு எங்களோட ஓதலை டெவலப் பண்ணது கஷ்டமான விஷயம். அப்ப நீங்க ஓதுறத கவனமா காதல கேட்டா மட்டும்தான் உங்களோட வாய் அதுக்கேத்த உச்சரிப்புள்ள விஷயங்களை மாத்தி உங்களை ஓத பழக்கும். ஆகவே கவனமா நீங்க சின்ன சின்ன நுணுக்கங்களையும் காதலை பேத்து கவனமா கேட்கும். நான் இப்படி ஓதுறேன், நான் இப்படி சொல்லி தந்திக்கிறோம், இது நான் இப்படித்தான் ஓதுறேன், இது பெல, இதை நான் மாத்திக்கணும் என்று சொல்லி காதலை பேத்திட்டு அந்த உச்சரிப்புகளோட ஸ்டைல கவனமா கேட்டாதான் உங்களோட ஓதலை உங்களுக்கு மாத்திக்கொள்ள இயலும், சரியா? இன்றைக்கு கேட்டுட்டு நாளைக்கு மாத்திக்கொள்ள இல்லாட்டியும் குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு யூடியூப் சேனல் உங்களோட உங்களோட பேர்ல அது அப்படியே தான் நிற்கும், எவ்வளவு காலத்துக்கும் அப்படிதான் நிற்கும். அப்ப நீங்க எவ்வளவு காலத்துக்கும் பேத்திட்டு பார்க்க. இப்ப பாருங்க 2023லயோ 22 24லயோ பேத்திட்டு நீங்க கிளாஸ்ல வந்து ஜாயின் ஆகினது. இப்ப 2025 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு போறோம் நீங்க பேத்திட்டு அதை பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் நிற்கும், யாரும் கையடிச்சிக்க மாட்டாங்க. உங்களோட பேர்ல இருக்கிறத பேத்திட்டு பார்க்க. இன்றைய கிளாஸும் அதுல 3வது கிளாஸ் அப்டேட் பண்ணப்படும், இதையும் நீங்க பார்க்கலாம், இதுக்கு போற வாரத்தையும் பார்க்கலாம். ஸோ உங்களோட கிளாஸஸை நீங்க சரியா செஞ்சு கொள்றதுக்கு உங்களோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, இது அகாடமியில் இருக்கிற சில பேர் வீடியோ கிளாஸஸ், இதுதான் உங்களோட முக்கியமான விஷயம். அப்போ அடுத்த கிளாஸ்லேருந்து நாங்கள் இன்ஷால்லா உங்களுக்கு உங்களோட பாடத்துக்குரிய சப்ஜெக்டை நான் ரெடி ஆகிட்டு வருவோம். சொன்ன விஷயங்களை கவனத்தில் கேட்டு டைமுக்கு வந்து ஜாயின் ஆகணுமா? என்ன டவுட் இருக்குதா? கேட்கணுமா? இல்ல. இந்த டைம் நல்லா தானே? எத்தனை ஸ்கூலுக்கு போற? இல்ல, 7 மணிக்கு.
7 மணிக்கு அப்போ டைமிங் ஏன்னா 5:50க்கே அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு 6:10க்குள்ள கிளாஸ் முடியும் எப்படி இன்ஷால்லா. அப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகலும். அடுத்த நாள் இதே டைமுக்கு பாடத்தை ரெடி பண்ணணுமா? அப்போ கவரேஜ் ஈக்கிறேன். இப்போ நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை. உதாரணத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை படிப்பிக்கப்பட்டீங்கன்னா நாளைக்கு இதே மார்னிங் டைமுக்கு நீங்கள் உட்கார்ந்து உங்களோட பாடத்தை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அடுத்த நாள் வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகி என்ன அப்படி டைம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் அந்த டே ஷெடியூல வச்சுக்கோங்களா. நல்லா ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். वालेकुम सलाम।